சமீப காலமாக குழப்பத்தில் இருக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் எந்த பக்கம் தாவினால் அரசியல் லாபம் கிடைக்கும் என்ற நிலையில் இருப்பதாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்திருக்கிறார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், யாகம் நடத்தினால் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்ற மூட நம்பிக்கையை ஸ்டாலின் நம்புகிறாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொதுவாகவே ஸ்டாலின் சமீப காலமாக அவர் என்ன செய்வது என்றே குழம்பி போயிருக்கின்றார். அரசியல் ராகுலை இங்கே கூட்டி வந்தார். திரு கலைஞர் கருணாநிதி அவருடைய சிலை திறப்பிலாவிற்கு அவர் பாட்டுக்கு செவனே மேலே நின்றுக்கிட்டு இருந்தார். உடனே கையை பிடிச்சி தூக்கி வருது என் பிரதமர்ன்ட்டார். இன்றைக்கி அவங்களோடு கூட்டணியில் இருந்த மம்தா பானர்ஜி மற்றவர்கள்லாம் ஒரு 27-28 அகில இந்திய ரீதியில் இருக்கிற தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கல்கத்தாவில் ஒரு பெரிய கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலும் ஸ்டாலின் கலந்து கொண்டிருக்கிறார். ஆக ஸ்டாலினுடைய நிலைப்பாடு இதிலிருந்தே எந்த பக்கம் தாவினால் அரசியல் லாபம் கிடைக்கும் என்று குழம்பிக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சராக வருவதற்கு இப்படி ஒரு யாகம் நடத்தப்படலாம் என்ற ஒரு நியதி இருந்தால், அதனால் முதலமைச்சர் ஆக முடியும் என்ற சக்தி இருந்தால், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதற்குரிய யாகத்தை நடத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆகவே ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல அவர் இந்த மூட நம்பிக்கையில் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.